இவ்வளவு நேரம் அம்மா தங்கை எல்லாம் கண்ணீரோட சொன்ன அந்த வலியை நீங்க கேட்டிருப்பீங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்காம விசாரணையாவே சிறை கைதியை நீண்ட நாள் வைத்திருப்பது இங்கதான் நடக்கும். பதினைந்து ஆண்டுகள் ஏறக்குறைய. இப்ப நீங்க பாஷா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அவங்களோட கைது செய்யப்பட்ட எல்லாருமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அப்படி கிடையாது, விசாரணை கைதிகள் தான் அனுபவிச்சிருக்காங்க. அதே போலதான் நம்ம பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், தம்பி போலீஸ் பக்ருதீன், இவங்க 3 பேருமே விசாரணை கைதிகளாக தான் இன்னும் இருக்காங்க. 13 ஆண்டுகள் கடந்துருச்சு. அவங்கள தனிமை சிறையில வச்சு ஒரு மிகப்பெரிய கொடுங்கோளர் மாதிரி வச்சு அவங்கள தோணும் போதெல்லாம் அடிக்கிறது. அம்மா சொல்றாங்க பாருங்க, உடையற்ற உடலோட பெரிய தடிகளை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க அப்படி மனு பார்க்கறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போறாங்க. இங்க இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும். அது வயதான அம்மா, அவங்க உடல்நிலை சரியில்லை, சர்க்கரை நோய் இருக்கு. இந்த சூழல்ல அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த நேரத்துல அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளவு கொடூர மனமும் அது போக்குங்கிறத. இது மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இருக்கு. இதை சொல்லி வடிக்க முடியாம அவங்க பிள்ளைகள் நாங்க கேட்டு என்ன செய்யறது. ஏற்கனவே இந்த மாதிரி முதலா சிறைக்குள்ள தாக்குதல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி, அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரியை வச்சுதான் தாக்குனாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வரட்டும், அதை நான் எதிர்த்து அப்ப அறிக்கை கொடுத்து இது பண்ணேன். தம்பி போலீஸ் பக்ருதீன் சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி பேசுவாரு, நாங்க நெருப்போம். அப்ப அந்த இதுல அவர் கண் பார்வை மங்கி கொண்டு வரும். ஏற்கனவே என் தம்பி அபுதாகிர், அவனுக்கு 2 சிறுநீரமும் பழுதாயிடுச்சு. பழுதாகி அவனோட சிறையில இருந்தவங்கிற முறையில் நான் நன்கு அறிவேன். அப்ப அவன் மருத்துவமனையில, கோவை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் போய் பார்த்தேன். நான் பேசுறது அவனுக்கு கேட்குது, அவன் பேசுறது எனக்கு கேட்கல. ஏன்னா குரல் வரல. அப்ப காதை கொண்டு கிட்ட வச்சு பேசும்போது எப்படியாவது என்னை, அவன் வெளியில தான் இருக்கான். அந்த மருத்துவமனையில இயங்குற திறனற்று போய் கொஞ்சோண்டு உயிர் தான் இருக்கு உடம்புல. அதான் அவன் வீட்டுல ஆமா அதான் சொல்றாங்க. அப்ப இறப்புக்கு நான் போனேன். அப்ப அவரு என்னை அந்த நிலையிலேயும் இந்த அதிகாரங்கள் விடுதலை செய்ய மனசு இல்லை. போற அந்த உயிரை வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை வீட்டுல போய் போட்டுன்னு அவர் இறப்புக்கும் நான் போனேன். பெருந்துயரம். எங்க அப்பா எல்லாம் பாஷாபாய் 80 வயதுக்கு மேல தொட்டுருச்சு. அப்ப சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. தம்பி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடல் நலிவுட்டுருச்சு, இனிமே நான் என்ன எதையாவது செய்து என்னை விடுதலை வாங்கி கொடு, நான் பேர பிள்ளைகளோட கடைசி காலத்துல இருந்துட்டு என் உயிரை அல்லாட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி அழுகும்போதெல்லாம் நமக்கு அந்த நேரத்துல ஒரு வலியும் ஒரு பெரிய வரும் பாருங்க. கடைசியா இவங்க சொன்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு சொன்னதெல்லாம் உலகத்திலிருந்தே விடுதலை தான், சிறையிலிருந்து விடுதலை. பேச்சுக்கு பேச்சு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புலாம் எப்படி சிறையிலே 20 வருஷமா வச்சு பத்திரமா பாதுகாக்கிறீங்களா, அந்த பாதுகாப்பாங்கிறத கேள்வி எடுக்கும். எதுக்கு அடிக்கணும்? உயர் பாதுகாப்பு சிறைக்குள்ள அறைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அலைபேசியை பயன்படுத்தினாங்க, அதை பயன்படுத்தினாங்க. உனக்கு தெரியாம எப்படி உள்ள போச்சு? அப்ப அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? நீயா அவங்களா? அதுக்கு எதுக்கு அடிக்கணும்? அடிச்சு துன்புறுத்தி கடும் வார்த்தைகளால தகாத வார்த்தைகளை பேசி ஏசி பெற்ற தாய் வந்தபோது அந்த முகத்தை காட்டி ஒரு வார்த்தை பேச அனுமதிக்காத சமூகம் இது என்ன முற்போக்கு, என்ன சீர்திருத்தம், என்ன மானுட ஆட்சி, இது என்னது? இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சொல்லு. இது மாதிரி இல்லை. சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவர் கண்டிச்சு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு தான் கொண்டு வந்துடும். ஆனால் காந்தியடிகளே சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமனை தானே ஒளி, அது கொலைக்களம் அல்லங்கிறதான் அண்ணல் காந்தியடிகளின் கூச்சை. தண்டிக்கிறதுக்கல்ல, தண்டிச்சு திருத்தி இது பண்ணலாம். அது சிறைக்கிலே வச்சு கொல்றதுக்கல்ல, விசாரணைன்னு கூட்டிட்டு போய் அடிச்சு கொல்றது, சிறைக்குள்ள வச்சு அடிச்சு இது பண்றது. இங்க வெளியில தெரியுது, அங்க தெரியல, அவ்வளவுதான்.
உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீர்ங்கிறான். அது எங்கள் தாய்கள் சிந்துற கண்ணீர். அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். இந்த அல்லல் பற்ற ஆற்றாத அழுத எங்க தாய்மார்கள் சிந்துற கண்ணீர் ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அதல பாதாளத்தில் வீழ்த்து முடிக்கும். நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும். அம்மா சொல்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் கவனிக்காம இருக்கலாம். எல்லாம் அல்ல இதை கவனிச்சுட்டு தானே இருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இல்லது என்ன நடக்குது இந்த பூமி பந்துல, என்ன ஒழுங்கீனம், என்ன தீமை, என்ன கொடுமை, எவ்வளவு வதை, இதெல்லாம் என்னது. ஆட்சியாளர் இன்னைக்கு இருக்கிற ஐயா முதல்வர் அவர்கள் தான் பேசினாரு. இன்னும் நான் காணொலி இருக்கு, நான் வேணா ஊடகவியலாளருக்கு அனுப்புறேன். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள், எனக்கு அதிகாரம் தாருங்கள் கேட்டதில் என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன் பேசுறது. அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது, வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளாகிறோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறா. 4 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இதை விட கொடுமை, 3 சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டோம், எங்களுக்கு வயதாயிருச்சு, எங்களுக்கு முன் விடுதலை செய்யுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணம் கருதி அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு. நீங்க இது கொண்டு போகணும் மக்கள்கிட்ட, விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது. அதுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த அரசு பதில் மணி தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே, இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 25 வருஷம் கழிச்சு சொல்லுது, இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் பண்ணுது. ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் காவலர்கள். இன்னும் பேசிட்டு இருக்கு, இன்னும் பேசுது. இந்த கொடுமையில எங்களுக்கு, நாங்க கையேறு நிலையில் அதிகாரம் மற்றும் நிற்கதியாக நிற்கிற எளிய பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி போராட்டம் தான். போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்லை, போராடி சாதிக்க வேண்டிய காலத்துக்கு நிக்கிறோம். அதனால எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும். 2வது, இந்த தேவையற்ற தாக்குறது, அடிக்கிறது, எவன் கேட்பான், அவனுக்குன்னு யார் இருக்கா, அந்த எண்ணத்துல நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருக்க நல்லா. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க, அப்ப நாங்க கடும் கண்டனத்தை தெரிவிச்சு இது பண்ணோம். இப்பவும் மறுபடியும் அதையே செய்றீங்க, அதையே செய்றீங்க. அது அவ்வளவு நல்ல போக்கு இல்லை. இதை நீங்க ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டீங்க. இப்ப திருப்பணத்துல அஜித்தை வந்து விசாரணைங்கிற பேரை காவல் நிலையத்தை கொண்டு போகல, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க. இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல, தற்கொலை செஞ்சு செத்து போடான்னு. எங்க மார்க்கம் அனுமதிக்கல, ஹராம்னு சொல்லுது. கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லாஹ் ஒருவனை தவிர எவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது. அதனால அது ஹராம், அவன் செய்ய மாட்டான். நீ அடிச்சு துன்புறுத்தி குற்றத்தை ஒத்துக்க, குற்றவாளியா இருந்தா தானே ஒத்துப்பான். அப்படி ஒண்ணும் கோழைகள் இல்லையே. குற்றம் செஞ்சா ஆமா குற்றம் செஞ்சோம், அதுக்கு ஒரு வரையறை இருக்கு, முறை இருக்குல்ல. அதனால எங்களுக்கு ஒரு வழி இல்லை. நாங்கள் வந்து இந்த தாயின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் போராட்டம் தான். அதனால இப்ப தொடர்ச்சியா எனக்கு வந்து இந்த தொடர் போராட்டங்களும் இதுகள் இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்வேன். எங்க விடுதலை, இந்த பிள்ளைகளின் விடுதலையை வேண்டி செய்வேன். அதுக்கு மேல அல்லாஹ் இருக்கான்ல, எனக்குன்னு ஒரு அதிகாரம் வரும்போது நானே கதவை திறந்து விடுதலை செய்வேன். அவ்வளவுதான். கோரிக்கை வைக்கிறோம், மனு கொடுக்கிறோம், போராடுறோம். எங்கள் சிக்கல்களை, எங்கள் பிரச்சனைகளை அதிகாரங்கள் காது கொடுத்து கேட்கல, அதிகாரங்கள் கவனத்தில் எடுக்கல அப்படின்னா எளிய மக்கள் எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. வேற என்ன இருக்குது? அந்த களத்தில் உறுதியா நிற்கிறோம். இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்க அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு என்ன நபிகளார் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்காரு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே கேட்டதுக்கு பதில், தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்ட்டு. நாங்க நன்மையின் பக்கம் நிற்கிறோம், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஒழிப்போம். வரலாறு எங்களும் காலச்சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இன்னைக்கு நீ மேலே இருக்கிற,
அதிகாரத்தில் இருக்க, நாங்க முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்க அதிகாரத்துக்கு கூட நீ முச்சந்திக்கு வருவ. இதான் நடந்திருக்கு வரலாறுங்களும். அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம் நினைச்சிருந்துடாதீங்க. எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர். இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாத. அது அது ரொம்ப நாள் நிலைக்காது. அது உண்மை ஊமையா இருக்கும், உறங்கும், ஆனா செத்து போயிடாது. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா சிறைவாசிகளுக்கும் இருக்கிற நடைமுறையா எங்களுக்கு கடைபிடிங்க. எங்கள் தாய்மார்கள் எங்க குடும்பத்து பிள்ளைகள் பார்க்க வந்தா மனுக்கு அனுமதிங்க. அவங்களோட ஆஸ்வாசப்படுத்தி ஆறுதலா 2 ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிங்க. தூரத்தில் நின்று கையை கூட ஆட்ட விடலன்னு மாலிகோட இந்த தாய் என் தாய் பேசுறா. நீ பதில் வச்சிருக்கீங்களா? பதில் வச்சிருக்கீங்களா? கண் பார்வை மங்கி கொண்டிருக்குது பக்ருதீனுக்கு. அவன் பார்வை இருக்கும் போதே அனுப்பி வைப்பா, என்னை பார்க்கட்டும் என் தாய், என்ன இந்த தாய் கேட்கிற பதில் வச்சிருக்கீங்களா? அது நடந்துகிட்டா இருக்குது. அது ஏற்கனவே 3 பேருக்குமே வழக்கு நடந்துகிட்டா இருக்குது. இப்ப நாங்க கூடுதலா கவனம் எடுத்து செய்வோம். எனக்கு இதுல நான் ரத்தமும் சதையுமா இதுல உறவா பின்னி போய் நிக்கிறவன். நான் இந்த சிறை எல்லா சிறையில் இருந்திருக்கல, இவங்களோட சிறையில் இருந்தவன். அப்ப என் தங்கச்சி கையை பிடிச்சிருந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நான் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது கோவையில் ஒரு தங்கச்சி இதே மாதிரி தங்கச்சி என் கையை பிடிச்சிட்டு அழுதது இன்னும் அப்படியே என் மனசுக்குள்ள வலியா நிக்குது. கையை பிடிச்சிட்டா, அண்ணா இவ மகளை பக்கத்துல வச்சுக்குது என் மருமகன். இந்த பிறக்கும்போது உள்ள போனாருன்னா 18 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு நிக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னா அதுக்காவது அவரை வெளியில கொண்டு வாங்க என் கையை பிடிச்சி அழுதது எனக்கு இன்னும் கேட்குது. நான் அவளை விட அவ அழுகிறா, நான் அழுகல. அவள்தான் நான் அவளை மாதிரி எளிய மகன் தான். எனக்கு அதிகாரம் இல்லையே. இருந்திருந்தா என்னது இது? இதெல்லாம் கொடுமை நடக்குது இங்க. எங்க அண்ணன் சொன்னதான், எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதான், இந்த மக்கள் பாவம். யாராவது ஒருத்தன் அன்பா 2 வார்த்தை சொல்லிட்டா இவன் தான் நமக்கான தலைவன் பின்னாடி போயிடான்டா, அதான்டா பிரச்சனைன்ற. எங்களுக்கென்று அதிகாரம் இல்லாதனால தானே, எங்களுக்கென்று பேச குரல் இல்லாதனால தானே, நாங்க அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற எளிய மக்களா இருக்கிறதுனால எங்களை விரட்டுறீங்க. நாங்கள் சிறிய கூட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. 13 கோடி மக்கள் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். இந்த மக்களின் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கோம்னா மார்க்கம் எங்கள்கிட்ட வந்துச்சு. இந்த மார்க்கம் சரியா இருந்தது ஏற்றோம். நாங்க இங்கதான் இருந்தோம், மற்றவர்களை போல குடியேறுவீர்கள் கிடையாது. நாங்க மார்க்கம் எங்களுக்கு ஏற்புடையது. மார்க்கம்னா புனித வழி. இஸ்லாம் ஒரு புனிதமான வழி, தூய வழி, தூய மார்க்கம். அதனால ஓர் இறையை ஏற்று நபிகள் வழியை ஏற்று பின்தொடர்ந்து ஓர் இறை ஏக இறைவன் அல்லான்னு ஏற்று இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் நாங்க. ஆனா இந்த மண்ணின் மக்கள் எங்கள் மார்க்கம்தான் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் மொழியால் இனத்தால் பெருத்த தேசியனத்தின் மக்கள் தமிழர்கள். நாங்க நாதியற்றவர்களோ நிற்க ஒன்னும் கேட்க ஆளற்றவர்களோ ஒன்றும் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால ஆகஸ்ட்ல இதே ஒரு அறிவிப்பா செய்யற மிகப்பெரிய போராட்டத்தை இதே மதுரை மண்ணில் இதே என் தாய்கள் தங்கைகளுக்கு முன்னாடி நான் மாபெரும் போராட்டத்தை நீங்க அதுக்குள்ள கவனத்தை எடுத்து எங்க பிள்ளைகளை தோடுறதை நிப்பாட்டுங்க. திருப்பி நான் மனு போட்டு எங்க அண்ணனோட நான் பார்ப்பேன். மறுபடி தொட்டிங்க சித்திரம்னா செயலே முற்றுகையிட்டு போராடும். எனக்கு ஒன்றும் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு வேற வேலை கிடையாது. எங்க ஊர்ல கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்ட மாதிரி என் ஆத்தாளப்ப இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னை நேர்ந்து விட்டுதான். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் போட்டிடுறது வெல்றதெல்லாம் 5வது 6வது கடமை தான் எனக்கு. இதுதான் என் மக்களின் துயர துன்பங்களை துடைப்பது, என் நிலத்தை வளத்தை காப்பது, மக்களின் நலத்தை பாதுகாப்பது, என்னை பெற்ற தாய்மார்களின் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை. நாங்க அதுக்கான காரணத்தை கண்டு துடைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த களத்துல நிக்கிறோம். அதை கவனத்தில் வச்சுட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும். திருப்பி நான் வருவேன்.
மனு போட்டு போய் பார்ப்பேன், பக்ருதீனையும் பார்ப்பேன், இஸ்மாயிலையும் பார்ப்பேன், மாலிக்கையும் பார்ப்பேன், பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்பேன். இதெல்லாம் நிப்பாட்டிக்கிறீங்க, நல்லதில்லை. அதுதான் ஐயா, ஒரு வருஷமா தானே சொல்லுங்க, ஓராண்டாதான் நடக்குது. ஏன்னா என்ன, இந்த குற்றத்தை வழக்க முடிக்கணும், பழிய போட்டு குற்றம் ஜெயில கலவரத்தை ஏற்படுத்தி அவங்க குற்றப்பத்திரிகைலாம் எடுத்தாங்க, வழக்கு நடத்த முடியும். இப்ப மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு நடத்துறதுக்கு நாங்க எல்லா குடும்பத்தாரும் சம்மதிச்சு பொருளாதாரம் எல்லாமே ரெடி பண்றோம். வழக்கறிஞரப்பா அதுக்கு என்ன முடியும்னா, வழக்கை கொண்டு போய் வச்சு வழக்கில நிரபராதின்னு வெளியில வரவிடக்கூடாது. அப்படிங்கும்போது அடிச்சு அவங்கள மேல ஒரு பிரச்சனையை பண்ணி அதை ஒரு இதாக்கி அந்த வழக்கை நீட்டிக்கணும், அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் வழக்கை எடுக்க முன்னாகும் போதெல்லாம் எடுத்து வழக்கறிஞரை வைக்கிறோம். எப்பெல்லாம் நாங்க கேஸ பார்க்க நினைக்கிறோமோ அப்ப எல்லாமே இந்த ஒண்ணு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, இல்லைன்னா இவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. இப்போ இரண்டாவது தடவை அடிக்கிறது கொலை செய்யணும் நோக்கத்திலே தான் அடிச்சிருக்காங்க. தற்கொலைன்னு சொல்லி நாங்க வழக்க முடிச்சிடணும், இன்னும் சாக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சாகலையா, இத்தனை நாளே அடிச்சுமே இன்னும் சாகல அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்படி தற்கொலை பண்றவங்களுக்கு அவங்க கோலையும் இதெல்லாம் நீங்க ஊடகவியலாளர்னாலும் ஒரு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்புடையதான் பாரு. சிறைனா சிறை கைதிகளை சிறை காவலர்கள் பாதுகாக்கணும், அவ்வளவுதான். அது வழக்கு இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. நாங்க குற்றவாளியா நிரபராதியான்னு தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். அது அங்க போய் நாங்க பாத்துக்கிற போறோம். நீங்க அடிச்சு ஏன்டா இன்னும் சாகல, செத்து போங்கடான்னு அடிக்கிறது இல்லையே காவல்துறை. அதுதான் இது எங்களுக்கு வேற வழி கிடையாது. போராடி தான் நாங்க, அண்ணல் அம்பேத்கர் சொன்னது மாதிரி தான், இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடி தான்டா பெற்றாகணுங்கிறார். எங்களுக்கு எங்க உரிமையை, எங்கள் விடுதலையை நாங்க போராடி தான் பெற்றாகணும். அதுதான் இல்ல அதுல என்ன நடக்குதுன்னா, 8ஆம் தேதி நாங்க அறிவிச்சு கேட்கும்போது, முதல்ல அனுமதி கேட்கும்போது கொடுத்துட்றாங்க. அப்புறம் கண்டந்தேவி தேர் திருவிழா இருக்குது, அது ரொம்ப உணர்வுபூர்வமான சிக்கலா இருக்குது, அது சென்சிட்டிவ் இஷ்யூங்கிறாங்க. அதனால மொத்த காவல்துறையை நாங்கள் அங்கே போயிடுவோம் பாதுகாப்புக்கு, அதனால இங்கே உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த உயர் காவல்துறை அதிகாரி, மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நானே பேசுனேன். அப்படின்னா அடுத்த நாள் கொடுங்க, நான் நேற்றே வந்துட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்போ அடுத்த நாள் இன்னைக்கு கொடுங்கன்னு கேட்டேன். நீங்கள் மனு கொடுங்க, நாங்கள் மேலிடத்தில் கேட்டுட்டு சொல்கிறேன். நாங்கள் கொடுத்தோம். அப்புறமா இரவில் அந்த ஒரு நேரம் வச்சுருக்காங்க, அதிகம் 1 மணிக்கு தான் வேலை செய்கிறாங்க அவங்க. இரவு ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு தான் மறுத்து கொடுக்குறதெல்லாம் 1 மணிக்கு வீட்டில் எழுப்பி கொடுப்பாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி இல்லை, எங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுன்னு. இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நாளைக்கு எனக்கு ஆடு மாடுகளின் மாநாடு இருக்குது, அடுத்தடுத்து வேலை இருக்குது. அவங்களுக்கு ஒரே வேலை தான், எனக்கு பல வேலை இருக்குது. இப்போ அதனால நான் அனுமதி கொடுத்தா போராடுவேன், அனுமதி கொடுக்கலைனாலும் மீறி போராடுவேன். என்ன அதிகபட்சம் வழக்கு தானே, சிறை தானே, அதெல்லாம் அஞ்சுகிற ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியுதா? அது ஒன்றும் இல்லை. எனக்கு 100 கேள்விகள் இருக்கு, அதை என் மக்களுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்திற்கு எழுப்புவேன். திருடர்களை நீங்க அதிகாரத்துல வச்சா அவர் பாஸ்வேர்டு திருடுறான், பணத்தை திருடுறான்னா நான் என்ன சொல்றது உங்களுக்கு? சொல்லுங்க. ஓரணியில் கூடுறதே இதுக்குத்தான். ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது, கூடி திருடுவோம், கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை பண்ணுவோம். நீங்க எல்லாம் தானே கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்குறீங்களே, 4.5 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மண் காக்காம, மொழி காக்காம, மானம் காக்காம. இப்பதான் மண் காக்க போறீங்களா? இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், நாங்க தான் திருடி தின்னுக்கிட்டு இருந்தோம். மலையை கல்குவாரின்னா மலையை எம்சாண்டு நொறுக்கி வித்தோம், ஆத்து மணல் எல்லாம் அள்ளி வித்தோம், நாங்க தான் வித்தோம். மொழியை நாங்க தான் சிதைச்சு அழிச்சோம். எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பார்ப்போம்? எழுத்து இருக்குது, அது என்ன மொழியில இருக்குது? இங்கிலீஷா தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க. நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு, ரெயின்போவை அப்படி தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு, வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல. இதான் அவங்க தமிழ் மொழி காக்கிறது. அடுத்து மானம், எங்களுக்கு மானம்னு ஒண்ணு
சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை 1000, 500 வேட்டி, சேலை, அரிசி, பருப்பு, சாராயம், பணத்துக்கு கையந்த பிச்சைக்கார கூட்டமா, மானங்கட்ட கூட்டமா மாத்திட்டு இன்னைக்கு மண் காக்குறேன், மொழி காக்குறேன், மானம் காக்குறேன். அதே தான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம். யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம்? எப்ப பேசுறீங்க? 6 மாசத்துல தேர்தல், இப்ப வருது அக்கறை. இப்பதான் மொழியே தெரியுது, இப்பதான் மானம் தெரியுது, மண் தெரியுது. கேவலம். ஓரணிகள் திரளணும். எதுக்கு திரண்டு என்ன செய்ய போறோம்? திரண்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரி 150 கோடி ஒரு மாநகராட்சி இல்ல. அப்ப நாடங்கள் கேட்டா காசு இல்ல, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, போக்குவரத்து தொழிலாளருக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க காசு இல்ல. இந்த சிக்கலை கொண்டு போங்க. என் தாய் தங்கையினுடைய கண்ணீரை கொண்டு போங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்துல மிகப்பெரிய போராட்டம் இருக்குங்கிற செய்தியை கொண்டு போங்க. நன்றி.